வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்ஜா விதை. இந்த சப்ஜா விதை நீர் சத்து அதிகம் இருக்கும். இதை நம்ம ஊற வச்சோம்னா 1 பங்கு சப்ஜா விதைக்கு 3 பங்கு தண்ணீர் அது உள்ளே அப்சர்வ் பண்ணும். அப்போ அந்த அளவுக்கு நீர் சத்து இதில் நிறைய இருக்குது. ப்ளஸ் நீர் சத்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். குளிர்ச்சின்னா கோல்டெல்லாம் பண்ணாது. இது குளிர்ச்சின்னா நமக்கு உடலை இந்த வெயிலுக்கு மிதமாக வச்சுருக்கோம் நம்மளை. மற்றபடி சளி பிடிக்கிறதோ தும்பலோ அந்த ப்ராப்ளம்லாம் இதில் வராது. இது மெயினாக செரிமானத்துக்கு ரொம்பவும் நல்லது. ப்ளஸ் ஹார்ட் ஃபங்க்ஷனை நல்லா வச்சுக்கும். ஏன்னாக்கா நமக்கு செரிமானம் நல்லா இருக்கனால பிளட்டு சுத்தமாகும். பிளட்டு சுத்தமான நமக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகர்னால நைட்டில் நிறைய யூரின் எழுந்து போவாங்க. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துட்டிங்கன்னா அந்த யூரின் போகிறத நமக்கு கண்ட்ரோல் பண்ணும், கட்டுப்படுத்தி வைக்கும். அதை இந்த சப்ஜா விதையோட முக்கிய பங்கு வெயிட் லாஸ் பண்ணும். வெயிட் லாஸ்னால் ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு உடலில் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைக்கும். கொழுப்பு கரைச்சாலே நமக்கு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவும் உதவியாக இருக்கும்.